அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது எச்சரிக்கை. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம கொழுப்பு. நீ சொல்லி நான் கேட்கிறதா? நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தாட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு குருநாதர் இருக்கிறாரு. ஆனா ஒரு தவறான குருநாதர். ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு. அவரோட வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தவறான ஒரு நபர். அதே சமயம் ஒருத்தர் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் சொல்லிட்டு, அவரால ஒரு காரியம் ஆகும்ன்னு சொல்லிட்டு அவரோட ட்ரால் பண்ணுவோம். ஆனா, அந்த காரியத்த பண்ணாம, அவங்க நம்ம தவறா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. தவறான மனிதர். அப்படி இருக்க பட்சத்துல, இந்த மாரி கேரக்டர் ட்ரெய்ட்லாம் ஆல்ரெடி ஒருத்தன் இருந்திருப்பான். இவங்களால அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பான். நம்ம எப்படி நம்பி இவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்கன்னு நெனச்சு அவங்களோட ட்ராவல் பண்றோமோ, அதே மாதிரி அவன் இவங்களோட ட்ராவல் பண்ணியிருப்பான். நல்லா அனுபவிச்சிருப்பான். அப்ப அவன் தூரமா இருந்து ஆனா இவங்களுக்கு மேல ஒரு வஞ்சன்ஸ் இருக்கும். அவன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். நம்மள நம்மள பயன்படுத்திட்டாங்களே, நம்ம நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, நம்ம யூஸ் பண்ணிட்டானுங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். அதேபோல நம்ப அவங்க கூட பயணிக்கும்போது அவன் வாட்ச் பண்ணுவான். டேய்! நம்ப மாட்டி சிக்குன மாரி இன்னொருத்தன் மாட்டிட்டானேடா! அப்படின்னு வாட்ச் பண்ணுவான். அவன் மனசுல நெனச்சுப்பான். பைத்தியக்காரன் மாட்டிட்டான்னு. நம்ம நெனச்சுட்டு இருப்போம். அப்பா நம்ம பெரிய ஆளுல இருக்கிறோம். நம்மள வெயிட்டா பண்ணிடுவானுங்க இவனுங்க. சொல்லிட்டு நம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸா சுத்திட்டு அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவோம். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுவான், இவன எப்படியோ காப்பாத்தணுமே, ரொம்ப இளிச்ச வாயனா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் நம்மள காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுவான், நம்மள்ட்ட ஒரு இண்டிகேஷன் குடுப்பான். அவனா வாண்டடா பேசுவான். தலைவர் என்ன தலைவரே இந்த மாரி அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க கூட ட்ராவல் பண்றீங்க. அவங்க ஒரு தவறான மனிதர்கள். அவங்க கூட சேராதீங்க இன்ஃபர்மேஷன் குடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், நம்மள பிரிக்க பார்க்குறான். நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கல போல இவனுக்கு. இவன் நம்ம பிரிக்க பார்க்குறான். நம்ம வேற லெவல். நம்ம விசுவாசி. நாமெல்லாம் எவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம விசுவாசமா இருப்போம். நம்மள எங்கள யாரும் பிரிக்க முடியாது. அவன அந்த மாரி நம்மளோட பொறுப்பெடுத்து அலைவோம். அவன துரதிர்ஷ்டமா நம்ம தட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்கும் தெரியும். ஒரு நாள் ஒருத்தன் சொன்னானே அப்பயே கேட்டுருக்கலாமோ! அப்படின்னு. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு நபர் இவங்க நல்லவர்களோ, கெட்டவர்களோ, ஆனா ஒருத்தன் வாண்டடா ஒரு இண்டிகேஷன் ஒருத்தருக்கு குடுக்குறான்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த அனலைஸ் எதுக்காக சொல்றான்? என்ன விஷயம்? அவன பேச விடுங்க. அவன் பேசுறத கொஞ்சம் கேட்டுங்க. சிந்திங்க. அவன் சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இவங்க லிசன் பண்ணுங்க. அவன் சொன்னதுக்கு அப்புறம், அவன் சொல்ற மாரி எதனா ஒரு விஷயம் நடக்குதா? ஆக்ட் நடக்குதா? அப்ப அந்த அந்த சமயத்துல நம்ம நம்ம தேவைகள ஒரு பேச்சு போட்டு போகணும். அவங்களா பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு வார்த்தைய போட்டு பாருங்க. உங்க தேவைய கேட்டு பாருங்க. அப்ப அவங்களோட சைடுல இருந்து என்ன ரியாக்ட் வருது. அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்காக வேலை பார்க்குறாங்க. அத லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா, எச்சரிக்கை. ஏன்னா நம்ம எப்போதும் எச்சரிக்கையா இருக்கிற கேட்டா கிடையாது. எச்சரிக்கை குடுக்குறவங்கள நம்ம மதிச்சு நம்ம புரிஞ்சுட்டு அத அனலைஸ் பண்றோமா கேட்டா அதுவும் கிடையாது. நாமளேச்சு சுயமா சிந்திக்கிறோமா கேட்டா நம்ம சுயமா சிந்திச்சு பார்க்குற மாட்டோம். அதுவும் பார்க்க மாட்டோம் நம்ம. ஏன்னா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நெனச்சு நம்ம எல்லாரோடையும் டிராவல் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய இருக்கிற மிகப்பெரிய நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே. ஆகையால எச்சரிக்கை. யாரையும் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம நம்ம நல்ல மனிதரா இருக்கோம். நல்ல ஒரு இடத்துல தான் பால் நினைக்கிறோம். நம்ம நல்ல உள்ளம் கொண்டவராக இருக்கிறோம். அப்படின்னா, நம்ம பல முறையில ஏமாந்துருக்கோம். அந்த யூனிவர்ஸ் பார்க்கும். "டேய் நீ பல முறை ஏமாந்துட்டடா. நீ எத்தன முறை அடி வாங்குவ? நீ செத்து செத்து திருப்பி திருப்பி எழுந்து வரியாடா" அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப தவறான நம்மள சேர சேர என்ன ஆகும்னா, அந்த யூனிவர்ஸே நம்மள வாட்ச் பண்ணி இந்த மாரி ஒரு பெர்சன உருவாக்கி விடும். அப்ப அவ சொல்லும்போது, அப்ப இந்த யூனிவர்ஸ் தான் நம்மள அனுப்பிச்சிருக்கு. ஏதோ ஒரு இண்டிகேஷன் குடுக்குது இந்த யூனிவர்ஸ். உஷாரா இருன்னு. அந்த இண்டிகேஷனையும், யூனிவர்ஸையும் மீறி நம்ம போயிட்டு டிராவல் பண்ணி நேரத்தையும், காலத்தையும் விரயம் பண்ணி, நம்ப எல்லாத்தையும் கோட்ட விட்டுருவோம். இவங்களலாம் நம்பி நம்பி என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொருத்தருக்கு பல பேர் நம்மள நம்பி இருப்பாங்க. கமிட்மெண்ட் குடுத்துருப்போம். நான் பண்றேன். இது வந்துச்சுன்னா நான் பண்றேன்னு. இவங்களால என்ன ஆகும்னா, அவங்களும் நம்மள விட்டு போயிடுவாங்க. தூர தூரம் போயிடுவாங்க. ஏன்னா ஆனா அவங்களும் புத்திசாலியா இருப்பாங்க. ஏன்னா நம்மள இவன் இவன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இவன் பண்ணுவான், பண்ணுவான், பண்ணுவான்னு. ஏய் வேஸ்ட்றா சொல்லிட்டு நம்மள விட்டு இவங்கலாம் போயிடுவாங்க. நம்ம நம்ம யாரெல்லாம் நம்ம கூட இருக்கணும்னு நெனச்சோமோ, அவங்க எல்லாம் நம்மள விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களும் புத்திசாலியா இருப்பாங்க. நம்ம தான் வெளுத்ததெல்லாம் பால் நெனச்சு, நம்ம ஏமாந்து போயி, இந்த மாரி நபரோட சுத்தி வேஸ்ட்டா போயிடுவோம். அதனால எச்சரிக்கையா இருங்க. உங்க காலத்தையும், நேரத்தையும் சரியான நபரோட விரயம் பண்ணுங்க. சரியா பயணிங்க. அழகா பயணிங்க. எச்சரிக்கையா இருங்க. ஒண்ணு நீங்களே எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல எச்சரிக்கை குடுக்க வந்தா கேட்டுக்குங்க. அது நல்லவங்களோ, கெட்டவங்களையோ வாண்டடா ஒருத்தன் உள்ள வரான்னா,
அவ வந்து தானா வரல, இந்த யூனிவர்ஸ் அனுப்புதுன்னு நினச்சிக்கிங்க. கடவுள் அனுப்புறாரு. நீங்க வணங்குற எந்த கடவுளா இருக்கலாம். ஏன்னா கடவுள்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா கடவுளும் ஒன்றுதான். அதனால என்னன்னா, அவங்கவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உருவத்தை வச்சு நம்ம கும்பிடுறோம். அதனால எல்லா கடவுளும் உண்மையாவே நம்பிக்கை வச்சு வணங்குறீங்க. அதனால அந்த கடவுளா அனுப்பின ஒருவனா நினைச்சு யார் என்ன சொல்ல வந்தாலும் கேளுங்க, கேட்டுங்க, அனலைஸ் பண்ணுங்க, சிந்திங்க, வாட்ச் பண்ணுங்க. நீங்க கூட இருக்கவங்கள உங்க கூட இருக்கவங்கள வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அனுபவம் சொல்லுது. நன்றி, வணக்கம்.